காக்கடி பார்த்து தாளெல்லாம் நீட்டி விடுங்கம்மா. தலையை வந்து சரியா பிடிக்கலையே. ஓப்பனாடியோ போட்டுக்கடா மைக்கு இங்க வேணடா. காலை மடக்கிட்டு நீட்டி விடுங்க. ஒரு பேட்டி தேவையா இருக்கு. படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ரெஸ்பான்ஸ் அது சொல்லுங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? மைக் தான் கேக்குது. நல்லா என்ஜாய் பண்றேன். இந்த படம் எடுத்து முடிச்சு ரொம்ப நல்லா இருக்குப்பா. நீங்கள் படமாக வருவாங்க. நேஷனல் தியேட்டர் நரகம்பாக்கம் ஐநாக்ஸுக்கு வாங்க. படம் பார்த்து என் தலையை மேலே தூக்கணுமா? இப்ப சொல்லுங்க. பல பிரச்சனைகள் இருந்துச்சு சார். அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தை நான் தள்ளி வெளியிடலான்னு திடீர்னு முடிவெடுத்தேன். கேப்டனின் மரண செய்தியை கேட்டவுடனே அவங்களை அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு, அதாவது நேற்று அடக்கம் முடிஞ்சோடனே இன்னையிலேருந்து வெளியிடலான்னு கேட்டேன், ஒரு நாள் தள்ளி. ஆனால் எல்லாம் லோட் பண்ணிட்டோம், பணம் கட்டிட்டீங்க, ஒரு வாரம் தள்ளி 6ஆம் தேதி ஜனவரி தான் டேட் கிடைக்கும், அதுக்கும் பெரிய படங்கள்லாம் புக் பண்ணிட்டாங்க. அதனால் மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த படத்தை வெளியிட்டேன். மக்கள் பேட்டி எடுத்துருக்கீங்க. அதனால் FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நேற்று எடுத்து அந்த சந்தோஷமான செய்தி போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லாம் கேப்டன் கூட தான் இருந்தீங்க அவங்களோட இறுதி சடங்கில். அதனால் இன்றைக்கி வந்திருக்கீங்க. அதனால் நான் வரவேற்கிறேன். ரெண்டு கையை எடுத்து கும்பிட முடியல. கையை அது ஆட்டில்ப்பா, அது ஆட்டி பிடிக்கப்படுது. ஆட்டு வித்தால் நான் என்ஜாய் பண்ண உனக்கு பிடிக்கலையா? நான் அமெரிக்காவில் என்னை சுற்றிட்டா இருக்கேன். நான் உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் வந்து மசாஜ் போடுங்க. ஓகே, அது சொல்லுங்க ஐயா. எனக்கு படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது, மக்கள்கிட்ட கேட்டீங்கல்ல, அதை போடுங்க. அது பேர் உதவியாக இருக்கும். பாருங்க, நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காட்ட வேண்டிய சூழ்நிலை. ஒரு விதத்தில் கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு வித, அதாவது அவங்க இந்த 3 வருஷமாக சொல்லணும்னா பேருங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படின்னா அவர் நினைவிழந்திருந்தாங்களா, சக்கராத்து ஹாலில் இருந்தாங்கன்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க. அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சுட்டு இருந்த மனுஷன் ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம்தான் அடைஞ்சிருப்பாங்க. ஐயோ அண்ணே அவரை நல்ல இறைவனடி சேர்த்ததுக்கு நன்றின்னு தான் எல்லோரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க. அந்த வகையில் தான் நான் அப்போது
வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், சொல்லக்கூடாது. அவங்க வியாபாரம் இது வந்து காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து படம் போடுறாங்க தியேட்டரில், படமே நல்ல திரையரங்குகளே சில அரசியல் காரணங்களாக எனக்கு கிடைக்கல. அதை நான் சொல்ல விரும்பலை. படம் மக்களால் கொண்டாடப்படுது, பார்க்கப்படுது. ஓடிடி தளத்தில் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அதில் இப்போ அவ்வளவுதான். வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னதான் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு இழப்பு கூட வரலன்றது நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்களுக்குள்ளாக இருக்கு. இதெல்லாம் சொல்ல விரும்பலை. கேப்டன் எல்லாராலையும் ஒரு பொதுமக்களாலையும் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களால் ரசிகர்களால் இனம் மொழி ஜாதிக்கு அப்பாற்பட்டு விரும்பப்பட்ட ஒரு மனிதர். ஆமாம், இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா போதுமா? அந்த எந்திரிச்சு நிமிஷம் என்ன அகம்பாவமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும். கொஞ்சம் இங்கே இருந்து பயன்படுத்திக்கிற மாதிரி வந்து மேலே காலை நீங்கள் காலை எடுத்தால் தான் அவங்க அங்கே கையை வைக்க முடியும். தாங்க காலை எடுத்தால் தான் போதும், மைக் எடுத்துருங்க, மைக் எடுத்துருங்க, எழுந்துருங்க. மேலே ஸ்டாண்டிங் கொண்டு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் உங்களை அனுப்பிச்சிட்டு படுத்துங்க. நிமித்தி வைங்க, நிமித்தி வைங்க. கொஞ்சம் நீட்டி விடுங்க. மன்னிக்கலாம், அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு ஹைவே, போகிற வர மக்கள் எல்லாமே கலந்துக்கிற இடம். அதில் யாராவது விசமிகள் யாராவது செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மையான வெறுப்பு மேலையில் அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது. அதெல்லாம் விஜய் வந்து மிக மிக பேரன்பு மிக்கவர் கேப்டன் மேலே. கேப்டன் கூட நடித்து அவரை வளர்த்து விட்டு ஒரு கேப்டன். வேறு ஏதாவது சொல்லுங்கள். நெல்லையில் நிவாரணம் பாராட்டணும், அதெல்லாம் பண்ணுறாங்க, பாராட்டணுங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தேன் சார். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய இறுதி சடங்குக்கு பாதி நடிகர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க, நிறைய முன்னாடி நடிகர்கள் கலந்துக்கவே இல்லை. எப்படி பார்க்குறேன்? திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிட்டு வர்றதில்லை. அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்துருக்கலாம். ஆனால் நடிகர் சங்க சார்பில் வந்தாங்க, நாசர் சாரில் வந்தாங்க. ஒரு ஊர்வலமாக போய் இப்போ பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது. அது நானும் அங்கேருந்து வந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலம் போகிறதுக்காக நம்ம பிரயத்தனம் பண்ணோம். விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நூறடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல. எல்லாம் இந்த அபிராமியெல்லாம் நசுக்கப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அபிராமி, கோவை சரளா, இந்த கூட வந்த என்ன நடிகைகள், இவர் விஜய் சேதுபதிலாம் அப்படியே நசுக்கி அப்படியே சட்னி ஆக்கிட்டு கை பட்டன்லாம் இந்த சட்டையில் எல்லாம் உடஞ்சிருச்சு. செருப்பு கிருப்பெல்லாம் எல்லாம் பெஞ்சு போச்சு. அந்தளவு கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால் காவல்துறையாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வந்தாங்க, மலரஞ்செல்லாம் சொல்லிட்டு சார் குறிப்பாக வடிவேலு சார் வரலாம் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவரை மட்டும் வரலாம் சொல்லி குறிப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மைங்க. அரசியல் ரீதியாக இப்போ அவர் இந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ களமிறக்கப்பட்டாரோ அவர் வந்து இறுதிச் சடங்கு செய்யலையா, இது பண்ணலையா, ராணுவ மரியாதையோட முதல்ல கலந்துக்கிட்டாங்க. கடைசியிலையும் சரியான முறையில் வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போ சரக்கு படத்தை பற்றி பேசுங்க ஐயா. மக்கள் நல்லா சொன்னாங்களா? எப்படி இருக்கு படம்? சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த ஏக்கு உள்ள ஒன்றுமே இல்லையே, எதுக்கு அந்த ஏ கொடுக்குறாங்க? ஏக்குள்ள ஒன்றும் இல்லையா? அப்போ அவர் முகத்தை காட்டுப்பா. ஏக்குள்ள ஒன்றும் இல்லையா? அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம். அந்த அளவுக்கு செக்ஸ் கிளிகளை போய் காட்சிகள் இல்லையா? நீ சொல்கிற தம்பி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வெளியிட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன சார் வாக்குவாதம் ஆச்சு? அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் சென்சாரில் நிறைய கட்டுப்பாடு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. மாரி செல்வராஜே சொல்கிறாரு, எனக்கு சென்சார் வந்து பல பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி சரி, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த படமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நடிச்சுக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். தளபதி 68ல் நீங்கள் இருக்கீங்களா சார்? அப்படி தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. என்ன அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்று. இப்போ கதாபாத்திரம் தேவைப்பட்டால் கூப்பிட போகிறாங்க. இதுக்கப்புறம் நடிப்பு ஒன்று தானே உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வாங்க முதல்ல எப்படி லேட்டாக இருப்போது ஆடுறதுக்கு முன்னாடி போடுங்க.
அதெல்லாம் இப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது கேளுங்க. விஜயகாந்த் அவர்கள் இல்லாத ஜாலியாக அந்த தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலான்னு வந்தேன். அதையும் போடுவீங்க, பொண்டாட்டி அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறான்னு போட்டு. சார் ஒரே நிமிஷம். சார், விஜயகாந்த் அவர்கள் இல்லாத நேரில் தேமுதிக கட்சியோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? மன்னிக்கணும், நோக்கம் சார் லோகேஷ் திரும்பவும் படம் அவர் எனக்காக என்னை வச்சு முழு கதாநாயகனை எடுத்தால் நான் நடிக்க தயார். ஒரு ரோலாக கூட்டா போங்க. இது கேரக்டர் 2 கோடி 3 கோடி கிடைக்கும், அதுக்கே ஆப்பு வைக்கிறேன். நடிகை போயிட்டு பிறப்பு எடுத்துட்டா ஏதாவது நடிச்சு தான் பார்க்கணும். குடும்பத்தை நீயே காப்பாற்றுவேன். நீ வேற போப்பா, உழப்பு ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க. சார் பீச்சில் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்லாம் இது பண்ணாங்க. அதை பற்றி நீ என்ன பீச்சில் யாருக்கு விஜயகாந்த் ஏப்பா வேற ஏதாவது பேசியிருந்தா பேசுவாங்க. தொண்டர்கள்லாம் அங்கே பண்ணி எங்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்போ வந்து பேசிட்டு ஏப்பா நீ இப்படிதான் நோண்டி என்னை மாட்டி விட்ட. ஆமாம், அன்னைக்கு எந்த அஜானு பகவான் கேள்வி கேட்டது? வைரமுத்து சார் வந்து கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவர் வேற தானே யார் பேர்? இங்கே இல்லை சார். பயங்கரமான ஆளு. வாய் என்ன மாட்டி விட்டு போட்டு நீ டெய்லி 3 சார் சுற்றிட்டு இருக்கிற. வாங்க போடுவையா ப்ளீஸ். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்குது. அடுத்து என்ன வீல் சேரில் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.